இந்த நாம் தமிழர் கட்சிக்கு பெரியாரையும் தெரியாது, ஈரோட்டு மக்களினுடைய பிரச்சனையும் தெரியாது. ஈரோட்டு மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பஞ்சு விலையோ நூல் விலையோ ஜிஎஸ்டி பிரச்சனையோ பற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கும் கவலை இல்லை, நாம் தமிழருக்கும் கவலை இல்லை. இந்த கும்பலை விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே களமிறங்கி இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பேரறிஞர் பேராசிரியருக்கெல்லாம் மரியாதை இல்லாமல் போகின்ற வகையில பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கெல்லாம் பட்டம் கொடுப்பது சீமானின் வேலையாக இருக்கிறது. காரணம், ஆதாயம் கிடைக்கும் என்றால் சீமான் தன்னைத்தானே கொச்சைப்படுத்திக் கொள்வதிலே வல்லவராக இருப்பார். எல்லா இடத்திலையும் பெரியார் படத்தையும் பிரபாகரன் படத்தையும் நாங்கள் ஏன் சேர்த்து பிடிக்கிறோம் என்றால், பெரியாரும் பிரபாகரனும் பிரிக்க முடியாத தமிழினத்தின் இரண்டு கண்கள். திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணினுடைய அரசியல் சித்தாந்தங்கள். இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய கவசங்களாக இருக்கக்கூடிய இருபெரும் சித்தாந்தங்களை ஒன்றுக்கு ஒன்று எதிராக சண்டை ஓடக்கூடியவனை நாம் எப்படி அனுமதித்து விடும்? அந்த பெரியார் எம்எல்ஏவா இருந்தாரா அல்லது எம்பியா இருந்தாரா, மினிஸ்டரா இருந்தாரா, முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டாரா? ஏன் அவர் நினைத்திருந்தால் முதலமைச்சர் ஆகியிருக்க முடியாதா? காமராஜரை முதலமைச்சராக்கிய தந்தை பெரியாருக்கு தன்னைத்தானே முதலமைச்சராக்குவதற்கு வழி தெரியாதா என்ன? எந்தவித பதவிக்கும் ஆசைப்படாத தந்தை பெரியாரை சீமான் இழிவுபடுத்திக் கொண்டிருப்பதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியிடம் வாங்கி தின்பது என்பதை தவிர வேறு என்ன காரணமாக இருந்துவிட முடியும்? அன்பான ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மூன்றாவது தேர்தலாக ஈரோட்டில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஈரோட்டு மக்களினுடைய பல்வேறு பிரச்சனைகளை சொல்லுவதாகவும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்குமான ஒரு தேர்தலாக வந்திருக்க வேண்டும். ஈரோட்டிலே ஜிஎஸ்டி பிரச்சனையினால், வரி பிரச்சனையினால் பல்வேறு நிறுவனங்கள் மூடப்படுகின்றன. பருத்தி விலை, நூல் விலை ஏற்றம் என்பது இந்த ஈரோட்டினுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த பருத்தி நூல் விலை என்பதை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? யோசித்து பாருங்கள். பருத்தி விலை என்பதை மகாராஷ்டிராவிலும் குஜராத்திலும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்களான மார்வாடி கூட்டம் இந்த பஞ்சு விலையை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக ஈரோட்டினுடைய பிரச்சனையினுடைய அடித்தளம் என்பது பிஜேபியினுடைய ஜிஎஸ்டி வரியும் பருத்தி நூல் விலையை அவர்கள் ஏற்றி வைப்பதும் காரணமாக இருக்கிறது. ஆக ஈரோட்டினுடைய வாழ்வாதார சிக்கலாக இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்களினால் வந்தவை. உண்மையில சொல்ல போனா பிஜேபி காரன ஓட ஓட விரட்ட வேண்டிய தேவை வேற எந்த ஊரையும் விட ஈரோட்டிற்கு உண்டு. காரணம், ஈரோட்டினுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்தியதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அப்ப இந்த தேர்தலில் பிஜேபி காரன் ஏன் ஓட்டு கேட்க வரல, ஏன் தேர்தலில் போட்டி போடலன்னு பார்த்தா, இங்கே ஈரோட்டில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலிலே நின்றால் மக்கள் அவர்களிடத்துல இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை குறித்தும் பஞ்சு விலை ஏற்றத்தை குறித்துமான கேள்விகளை எழுப்பினால் அதை பாஜகவினால் கையாள இயலாது என்பதைத்தான் புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை என்ன செய்திருக்கிறார் என்றால், தனக்கு பதிலாக வண்டி கொஞ்சம் ஓரமாக நிறுத்திருங்க, வண்டி கொஞ்சம் ஓரமாக நிறுத்து. அப்ப பிஜேபி காரன் இங்க தேர்தலில் போட்டிட்டு மக்களிடம் ஓட்டு கேட்க வந்தா, ஜிஎஸ்டி விலை என்னாச்சுப்பா, பருத்தி விலை என்னாச்சுன்னு பொதுமக்கள் கேட்பான். நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டா அண்ணாமலைக்கு எங்க போறதுன்னு தெரியாது. அதனால அவர் சீமானை களமிறக்கி இருக்கிறார். ஏதோ சீமான் வந்து தனியான கட்சியாக இங்க தேர்தல் நிற்பதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இங்க சீமானுடைய நாம் தமிழர் கட்சி களமிறங்கி இருக்கிறது. ஆக பாஜகவும் நாம் தமிழரும் கூட்டணி போட்டு இங்கே தேர்தலில் பங்கெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை நாசப்படுத்தியதிலே பாஜகவிற்கு என்ன பங்கு இருக்கிறதோ அந்த பங்களிப்பிலே நாம் தமிழருக்கும் பெரும் பங்கு இப்பொழுது வந்துவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வேட்பாளரை, ஒரு சூழலை நாம் தமிழர் உருவாக்கி பெரியாருக்கு எதிராக பேசி மடைமாற்றுகின்ற வேலையை செய்கிறார்கள். இந்த நாம் தமிழர் கட்சிக்கு பெரியாரையும் தெரியாது, ஈரோட்டு மக்களினுடைய பிரச்சனையும் தெரியாது. ஈரோட்டு மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பஞ்சு விலையோ நூல் விலையோ
ஜிஎஸ்டி பிரச்சனையை பற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கும் கவலை இல்லை, நாம் தமிழருக்கும் கவலை இல்லை. இந்த கும்பலை விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே களமிறங்கி இருக்கின்றோம். உங்களுடைய நண்பர்களிடத்துல, உங்க உறவினர்களிடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆதரவாளர் இருப்பாரு. அவர்கிட்ட கேளுங்க, பருத்தி விலை ஏன்பா அதிகமாச்சு, ஏன் ஜிஎஸ்டி விலை அதிகமாச்சு, நூல் விலை ஏன் அதிகமாச்சுன்னு கேளுங்க, பதில் வராது. அதுக்கு பதில் தர்றதுக்கு பதில இந்து மதம் காணாம போச்சு, இந்து மதத்துக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு ஒப்பாரி வைப்பாங்க. இந்து மதம் இத்தனை காலமா இங்க இருக்கதான் செய்யுது. இந்து மதத்தை யாரும் எதுவும் செய்யவில்லை. ஆனால் இந்துக்களை துன்புறுத்துகின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியா செய்து வருகிறது. ஆக இங்க இருக்கக்கூடிய சாமியை காப்பாற்றுவது பிஜேபி காரன் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை நாசப்படுத்துகின்ற வேலையை பிஜேபி செய்து வருகிறது. அப்படிப்பட்ட பிஜேபி தேர்தலுக்கு வந்தால் மக்களிடத்துல மிக மோசமான எதிர்ப்பை சந்திக்கும் என்கின்ற காரணத்தினால் சீமானை களமிறக்கியிருக்கிறார்கள். சீமானுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா தமிழிசை மேல பற்று வருகிறது, அண்ணாமலை மேல ஆசை வருகிறது. எச் ராஜாவை பேராசிரியர் என்கின்றார், பாண்டேவை பேரறிஞர் என்கின்றார். தமிழ்நாட்டில் பேரறிஞர் பேராசிரியருக்கெல்லாம் மரியாதை இல்லாமல் போகின்ற வகையில பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கெல்லாம் பட்டம் கொடுப்பது சீமானின் வேலையாக இருக்கிறது. காரணம், ஆதாயம் கிடைக்கும் என்றால் சீமான் தன்னைத்தானே கொச்சைப்படுத்திக் கொள்வதிலே வல்லவராக இருப்பார். சீமான்ட்ட போய் யாராவது உங்களுக்கு நீங்களே உங்களை திட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயத்தை நாங்க பண்ணி தரோம்னு சொன்னா சீமான் தன்னைத்தானே திட்டிக்குவார். அவரை விட கூலிக்கு பேசக்கூடிய ஆள் வேறு எவரும் கிடையாது. இப்படிப்பட்ட சீரழிவு சீமானை விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான், அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே தேர்தலிலே எங்களது வேட்பாளர் இங்கே களமிறங்கி இருக்கின்றார். எங்களது வேட்பாளர் வெண்ணிலா அவர்கள் பெரியாரினுடைய போராட்ட வழியிலே வந்த குடும்பத்திலிருந்து வந்தவர். கால்குலேட்டர் சின்னத்திலே அவர் இங்கே தேர்தலை களமிறங்குகிறார். அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்றுதான், இந்த மண் பெரியாரின் மண். தந்தை பெரியார் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே இன்றைய நெருக்கடிக்கு வழிகாட்டக்கூடிய ஆசானாய் விளங்கக்கூடியவர். தமிழிடம் கண்டெடுத்த தலைமகன், ஈரோட்டு தலைமகன் தந்தை பெரியார் அவர்கள். அப்படியான தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒருவன் இந்த மண்ணிலே நின்று தந்தை பெரியாரை இழிவு செய்கின்றான், பெரியாரின் சிலையை உடைக்கிறேன் என்று சொன்னால் அவன் இந்த மண்ணிலே எதிர்க்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி இந்த மண்ணிலே நின்று கொண்டு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துகிற ஒருவனை நாம் எப்படி அனுமதிக்க வேண்டும், எப்படி அனுமதிக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகின்ற வகையிலே தமிழினத்தை தலைநிமிர்த்த செய்கின்ற தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகின்ற சீமானை, அவனது அரசியலை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று களமிறங்கி இருக்கக்கூடிய எங்களது தோழர்கள், சீமானுடைய அரசியல் தந்தை பெரியாரை இழிவு செய்து தந்தை பெரியாரை பொய்யான தகவலின் அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடிய இழிவை இனிமேலும் கண்டு பொறுக்க முடியாது என்றுதான் இங்கே களமிறங்கி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராகத்தான் சீமான் இங்கே பிரச்சாரம் செய்து வருகிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு துணிச்சல் கிடையாது. பெரியாரை அவமானப்படுத்த, அவதூறு செய்ய ஒரு சங்கிக்கும் ஒரு பாஜக காரனுக்கும் துணிச்சல் இல்லாத பொழுது அசட்ட துணிச்சலோடு ஆதாயத்திற்காக சீமான் இங்கே களமிறங்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் சீமானை விரட்டாமல் வேற என்ன செய்வது? பெரியார் உங்க மண்ணின் பிள்ளை அல்லவா? இந்த மண்ணினுடைய சிறப்பு அம்சமாக தந்தை பெரியாரின் சிந்தனைகள் உலகெங்கிலும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்று உலக அளவில் போற்றப்படுகின்ற தலைவரை ஒருவன் இந்த மண்ணில நின்று கொச்சைப்படுத்துகிறான் என்றால் அவனை பார்த்து நாம் அமைதி காக்க முடியுமா? எவ்வளவு காலம் இது போன்ற சீரழிவுவாதிகளை நாம் அமைதி காப்பது? தந்தை பெரியார் பேசாத விஷயங்களை எல்லாம் பொய்யாக தந்தை பெரியார் பேசியதாக சொல்லி அவமானப்படுத்துகின்ற ஒரு சீரழிவு கும்பலை எவ்வளவு காலம் நாம் அனுமதிப்பது? தந்தை பெரியார் மட்டுமல்ல, சீமான் இழிவுபடுத்தாத நபர், இழிவுபடுத்திய நபர்கள் என்கின்ற பட்டியலே மிக பெரியது. மேதகு பிரபாகரன் அவர்களை இழிவுபடுத்தியவர் சீமான். எல்லா இடத்திலையும் பெரியார் படத்தையும் பிரபாகரன் படத்தையும் நாங்கள் ஏன் சேர்த்து பிடிக்கிறோம் என்றால், பெரியாரும் பிரபாகரனும் பிரிக்க முடியாத தமிழினத்தின் இரண்டு கண்கள். திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணினுடைய அரசியல் சித்தாந்தங்கள். இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய கவசங்களாக இருக்கக்கூடிய இருபெரும் சித்தாந்தங்களை ஒன்றுக்கு ஒன்று எதிராக சண்டை ஓடக்கூடியவனை நாம் எப்படி அனுமதித்து விடும்? திராவிடமும் தமிழ் தேசியமும் சகோதரர்களாக இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டு வளர்கின்ற, இந்த மண்ணை காக்கக்கூடிய பெரு விருட்சங்களாக விரிந்திருக்கக்கூடிய இந்த கருத்தியல்களை தந்தை பெரியார், மேதகு பிரபாகரன் என்கின்ற இரண்டு பெரும் ஆளுமைகள், தமிழிடம் கொண்டாடுகின்ற ஆளுமைகள்
தமிழகத்தை பெருமைப்படுத்துகின்ற தந்தை பெரியார், மேதகு பிரபாகரன் இருவரையும் ஒருவரோடு ஒருவர் மோதக்கூடிய ஒரு சீரழிவு வேலையை எதற்காக சீமான் செய்கிறார்? ஒரே காரணம் தான், ஈரோட்டினுடைய தொழில் பாதிக்கப்பட்டதற்கான காரணம் பாரதிய ஜனதா கட்சிக்காரனுடைய கொள்கை. இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரனுடைய கொள்கையை அம்பலப்படுத்த நாம் தயாராக இருக்கிறோம், அணியமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு இந்த பேச்சை மடைமாட்ட வேண்டும் என்பதற்காக பெரியாரை நோக்கி இழிவுபடுத்துகின்றான். இழிவுபடுத்தக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. உண்மையில் என்ன, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜிஎஸ்டி கொள்கையும் பருத்தி விலை ஏற்றமும் இந்த மண்ணை, கொங்கு மண்ணை சீரழித்து இருக்கிறது. ஆக கொங்கு மண்ணை சீரழித்த பாரதிய ஜனதா கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சீமான் பெரியாரை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். தந்தை பெரியாரின் உழைப்பு உலகறிந்த ஒன்று. நாம் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை, அல்ல நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டும் என்பதில்லை. தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே கல்வி தலைக்க வேண்டும், சுயமரியாதை உணர்வு நமக்கு வேண்டும் என்று நம்மை எல்லாம் அணியப்படுத்தியவர், நம்மை எல்லாம் அரசியல்படுத்தியவர். நான் கேட்கிறேன், தந்தை பெரியார் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு எனக்கு எம்எல்ஏ ஆக்கணும், என்னை மினிஸ்டர் ஆக்கணும் கேட்டாரா? என்றைக்காவது தந்தை பெரியார் அவர்கள் என்னை முதலமைச்சர் ஆக்கணும் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காரா? தந்தை பெரியார் என்றைக்காவது அரசியல்வாதியாக இருந்திருக்கிறாரா? அரசியலில் பங்கெடுக்காத, தேர்தலில் பங்கெடுக்காத, பதவிக்கு ஆசைப்படாத தந்தை பெரியாரை ஒருவன் இழிவுபடுத்துகிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய இழிமகனாக இருப்பான் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? தந்தை பெரியார் எம்எல்ஏவா இருந்தாரா, அல்லது எம்பியா இருந்தாரா, மினிஸ்டரா இருந்தாரா, முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டாரா? ஏன் அவர் நினைத்திருந்தால் முதலமைச்சர் ஆகியிருக்க முடியாதா? காமராஜரை முதலமைச்சராக்கிய தந்தை பெரியாருக்கு தன்னைத்தானே முதலமைச்சராக்குவதற்கு வழி தெரியாதா என்ன? எந்தவித பதவிக்கும் ஆசைப்படாத தந்தை பெரியாரை சீமான் இழிவுபடுத்திக் கொண்டிருப்பதனுடைய காரணம் பாரதிய ஜனதா கட்சியிடம் வாங்கி தின்பது என்பதை தவிர வேறு என்ன காரணமாக இருந்துவிட முடியும்? சீமானுடைய யோக்கியம் நமக்கு தெரியாதா? அதனால்தான் நாங்கள் ஒரு வேட்பாளரை, வெண்ணிலா அவர்கள், தந்தை பெரியார் வழியிலே வந்த குடும்பத்தினுடைய கொள்கை வழி பேட்டி வெண்ணிலா அவர்களை கால்குலேட்டர் சின்னத்தில் இங்கே சுயேட்சையாக களமிறக்கி இருக்கின்றோம். காரணம், இந்த சீரழிவுவாதிகளை அம்பலப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் என்பதை தவிர வேற என்ன இருக்க முடியும் எங்களுக்கு? நாங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் எங்களை எம்எல்ஏவா மாற்றணும், எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை அமைச்சராக்கணும் என்று கேட்பதற்காக நாங்கள் வரவில்லை. ஒரு அயோக்கியனை அம்பலப்படுத்த வந்திருக்கின்றோம். நாங்கள் சொல்லுகின்ற கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கும் என்றால் எங்கள் வேட்பாளரை நீங்கள் ஆதரிக்கலாம். எங்கள் வேட்பாளரை நீங்கள் ஆதரிப்பது என்பது இந்த சீரழிவுவாதியை, சீமானை எதிர்ப்பதற்கான அடையாளமாக, ஒரு பதக்கமாக நாங்கள் எங்கள் நெஞ்சில ஏற்றிக் கொள்வோம். எங்களுக்கு லட்சம் ஓட்டு தேவையில்லை. ஆனால் கருத்தியல் ரீதியாக நாங்கள் சீமானை எதிர்க்கிறோம் என்று ஈரோட்டு மக்கள் திரண்டெழ வேண்டும். ஈரோட்டு மக்கள் திரண்டெழுந்து வீதிக்கு வந்தால் சீமான் என்கின்ற நரி ஓட ஓட விரட்டப்படும் என்பதை உங்களிடம் சொல்லுவதற்காக வந்திருக்கிறோம். உங்கள் ஊரின் பெருமையை உலகறிய செய்ய ஒரு தலைவனை இந்த ஊர்ல நின்று ஒருத்த கொச்சையா பேசுறானே, அவனை விட்டு வைக்கலாமா? அவனை விட்டு வைக்கலாமா? இது போன்ற நபர்களை நாம் அனுமதிக்கலாமா? தந்தை பெரியாரை விமர்சிப்பது என்பது வேற. விமர்சித்தால் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் தந்தை பெரியார் பேசாத கருத்துக்களை ஒருவன் பேசி தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிறான் என்றால் அவனை அனுமதிக்க முடியாது. அவனை அனுமதிக்க முடியாது. பிஜேபிக்கு கூலி வேலை செய்யக்கூடிய சீமானை அம்பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இங்கே பரப்புரைக்கு பிரச்சாரத்திற்கு வந்திருக்கின்றோம். ஈரோட்டினுடைய சிக்கல்களில் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையும், பருத்தி பிரச்சனையும், நூல் பிரச்சனையும் முன்னுக்கு வரக்கூடாது என்று சொல்லி தந்தை பெரியாரை இங்கே இழிவுபடுத்துகின்ற வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கிறானே, அவனை அம்பலப்படுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே உங்களிடத்தில் சொல்லுகின்றோம், இவரை நிராகரிப்பதும், இவரது அரசியலை புறக்கணிப்பதும், சீமானை அரசியலிருந்து விரட்டி அடிப்பதும் ஏன் தேவை என்றால், தமிழகத்தின் தலைமகனான மேதகு பிரபாகரனையும் தந்தை பெரியாரையும் ஒருவருக்கொருவர் எதிராக நிறுத்தக்கூடிய இந்த சீரழிவு அரசியலை நாம் முடிவு கட்டியாக வேண்டும். மேதகு பிரபாகரனும் தந்தை பெரியாரும் இந்த மண்ணினுடைய இரண்டு கண்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? இந்த இனத்தின் விடுதலைக்காக களம் கண்ட இருவரும் தலைவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? அந்நியர்களை, அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து நின்று களம் கண்டு களத்திலே தங்கள் இன்னுயிரை கொடுப்பதற்கு அணியமாக இருந்த மாபெரும் தலைவர்கள் இந்த இருவர்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியுமா? ஆக பெரியாரையும் பிரபாகரனையும் எதிரெதிராக ஏன் நிறுத்துறான் என்றால், பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரியாரும் தேவையில்லை, பிரபாகரனும் தேவையில்லை, அவனுக்கு சாவர்கர் தேவை. ஏனென்றால் சாவர்கர் தான் காந்தியடிகளை படுகொலை செய்த ஒரு கொலைகாரன். சாவர்கர் தான் காந்தியடிகளை படுகொலை செய்த கொலைகாரன். இன்றைக்கு காந்தியார் படுகொலை நாள். காந்தி படுகொலை செய்யப்பட்டு 77 ஆண்டுகள் ஆன நாள் இன்று. இந்த காந்தியை யார் கொலை செய்தார்கள்? பாரதிய ஜனதா கட்சிக்காரனுடைய, அந்த பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கிய RSS காரன் கொலை செய்தான். ஏன் கொலை செய்தான்?
காந்தியடிகள் மத இணக்கத்தை விரும்பினார். மத வெறியை தவிர்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அனைவரும் மனிதனாக ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார். ஜாதி மதம் பாராமல் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காக காந்தியடிகளை யார் படுகொலை செய்தார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் கழகமான RSS படுகொலை செய்கிறது. இந்த RSS இன்றைக்கு உறுப்பினராக அண்ணாமலை இருக்கின்றார், தமிழிசை இருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் நான் RSS காரன் என்று பெருமை பேசுகிறானே. RSS என்பது என்ன? ஒரு பயங்கரவாத இயக்கம், தலைமறைவு இயக்கம், வெடிகுண்டு வைக்கக்கூடிய இயக்கம், குண்டுகள் வைத்து மக்களை கொலை செய்கின்ற இயக்கம். காந்தியடிகளை தேசத்தந்தை படுகொலை செய்த RSS தனது இயக்கம் என்று ஒருவன் பெருமையாக பேசுவான் என்றால் அந்த நபரை சந்தேகப்படுங்கள். அந்த நபரால் உங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்து வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த நபர் உங்கள் பகுதியில் வாழ்ந்தார் என்றால் உங்கள் பகுதியினுடைய அமைதி குலைந்து போகும் என்று சக மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்யுங்கள். RSS காரனை விட அயோக்கியன் எவனும் கிடையாது. RSSக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? RSSக்கும் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? RSS ஒவ்வொரு பொறுப்புக்கும் சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்திருக்கான தமிழ் உணர்வு பெற்ற தமிழின உணர்வு பெற்ற ஒரு தமிழன் ஒரு சமஸ்கிருதத்தை ஏத்துக்குவானா? ஒரு சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக வைத்திருக்கவன் தமிழனுக்கு எப்படி தலைவனாக முடியும் என்று யோசித்தாலே RSS வெளியேறி விடுவானே. ஆனால் வெட்கம் கெட்டு போய் RSS உறுப்பினராக கூடிய ஒரு செயல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு செயல் தமிழ்நாட்டில் நடந்து கூட RSS காரன் கத்து கொடுத்துதான் நீங்க சில சாமி கும்பிட்டு கத்துக்கிட்டீங்களா? RSS காரன் சொல்லிதான் கோயில் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா? இந்த மண்ணிலே நம்ம எந்த சாமி கும்பிட்டாலும் தமிழனாக வாழ்கின்றோம். நாம் அல்லாவை கும்பிடுறோமோ, இயேசுவை கும்பிடுகிறோமோ, அல்லது மாரியம்மனை கும்பிடுகிறோமோ, முருகனை கும்பிடுகிறோமோ, நாம் அனைவரும் தமிழர்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் என்ன சொல்றான்? இவன் இஸ்லீம், இவன் முஸ்லீம், அவன் கிறிஸ்துவ, இவன் இந்து, ஆக 3 பேர் ஒன்னா சேர முடியாதுன்னு தமிழனை 3 கூறு போடுகிறான். அதோட நின்னா பரவாயில்ல, நீயே இந்து, குஜராத்தி சேட்டும் இந்து, அவனும் நீயும் 2 பேரும் ஒரே இந்து தான் என்று சொல்லுகிறான். உங்களுடைய தொழிலை சேட்டு மார்வாடிக்கு பிடுங்கி கொடுக்கின்றான் பிஜேபி காரன், RSS காரன். அப்ப என்ன ஆகிற? தமிழன் ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழன் மதமாக உடைக்கப்படுகின்றான். உடைக்கப்பட்ட தமிழனை அவன் மத ரீதியாக நான் வடநாட்டோடு சேர்க்கிறேன் என்று சொல்லுகிறான். வடநாட்டோடு சேர்த்த பிறகு அந்த வடநாட்டானுக்கும் மார்வாடிக்கும் சேர்த்து பணியார் கும்பலுக்கும் அனைத்து தொழில்களையும் நகர்த்தி விட்டு உங்களது தொழிலை உங்களிடத்திலிருந்து பிடுங்குகின்றான். இந்த ஊர்ல போய் பாருங்க, எலக்ட்ரிக்கல் கடையில இருந்து, பிளம்பிங் கடையில இருந்து, டயர்ல இருந்து, ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில இருந்து எல்லாமே சேட்டு மார்வாடி தானே இருக்கிறான். அவனும் இந்து, நீங்களும் இந்தாமா. ஆனா இங்க உங்க கூடவே வாழக்கூடிய வசிக்கக்கூடிய நம் இனத்தை சார்ந்த நம்மோடு தொழில் செய்யக்கூடிய முஸ்லீம் வேற ஆளாமா. நம்மள ஒன்னா இருக்கக்கூடிய நம்மள 2ஆ பிரிக்கிறான். இப்படிதான் கோயம்புத்தூர்கார நம்பி ஏமாந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கோயம்புத்தூருக்குள்ளார டவுனால் பகுதியிலிருந்து கோயம்புத்தூரினுடைய எல்லா பகுதியிலையும் இந்து முஸ்லீம் சண்டையை மூட்டி விட்டு கடைசியில சேட்டு மார்வாடி உள்ள வந்து கடை வச்சுட்டான். போய் பாருங்க என்ன இருக்குன்னு. அப்ப உங்களுக்குள்ள தமிழன் என்கிற ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் பிரிந்து போனீர்கள் என்றால், இங்க சேட்டு மார்வாடி தான் உனக்கு பாசா வந்து உட்கார்ந்துருப்பான், அவன் தான் முதலாளியா உட்கார்ந்துருப்பான். அப்படிப்பட்ட சேட்டு மார்வாடி நலனுக்காக உழைக்கக்கூடிய அண்ணாமலைக்கு கூலி வேலை செய்கின்ற வேலையைத்தான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். ஆக இங்க மார்வாடிகளினுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் போர்க்கொடி உயர்த்தியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் தான் மார்வாடிகளுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியவர், போராடியவர். மார்வாடி கடைகள் வெளியேற வேண்டும் என்று சொன்னவர்கள். அவர் எங்கிருந்து வந்தார்? ஈரோட்டு மண்ணிலிருந்து வந்தார். எதற்காக மார்வாடிகளுக்கு எதிராக தந்தை பெரியார் போராடினார் என்றால், தமிழனுடைய தொழில் பாதிக்கப்படும் என்று சொல்லிதான் மார்வாடிக்கு எதிரான போராட்டத்தை தந்தை பெரியார் செய்தார். ஆக மார்வாடிகள் நிறுவனமே வெளியேறு என்று தந்தை பெரியார் இன்றைக்கு அல்ல, 1940 போராடியவர். 1950 அங்க மார்வாடி கடைகளுக்கு முன்னால் நின்று மறியல் செய்தவர் தந்தை பெரியார். காரணம் என்ன? 70 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களை எச்சரித்தார். மார்வாடி கும்பலை, இந்த மார்வாடி கும்பலை தமிழ்நாட்டிற்குள் நீங்கள் அனுமதித்தால் உங்கள் தொழில் நசிந்து போகும் என்று 70 ஆண்டுகளுக்கு முன்பு எச்சரித்த தந்தை பெரியாரை ஒருவன் எதிரி என்று சீமான் இங்கு பேசுகின்றான். கைகட்டி வேடிக்கை பார்ப்பது ஈரோட்டு மண்ணுக்கு அழகா என்று கேட்க வந்திருக்கின்றோம். ஈரோட்டுக்காரர்களுக்கு சுயமரியாதை உணர்வை தருமா என்று கேட்க வந்திருக்கிறோம். ஆகவே தமிழர்களே, இதற்கு மேலும் இந்த அயோக்கியனை எல்லாம் நீங்கள் விட்டு வைக்காதீர்கள். இவனுக்கு எதிரான ஒரு அரசியலை பேசுவதற்காக நீங்கள் வந்திருக்கின்றோம். ஆக தமிழ்நாட்டை காக்க வேண்டும், தமிழ் மொழியை காக்க வேண்டும், இந்தியை விரட்ட வேண்டும்.
வடநாட்டான ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும், மார்வாடி அரசியல் வெளியேற வேண்டும், அவன் தொழில் ஒளிந்து தமிழனுடைய தொழில் உயர வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியாரை இழிவு செய்யக்கூடிய சீமானுக்கான அரசியலை வீழ்த்துகின்ற பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. நீங்கள் எங்கள் கருத்தில் உடன்படுவீர்கள் என்றால் எங்கள் வேட்பாளர் கால்குலேட்டர் சின்னத்திலே இங்கே களமிறங்கி இருக்கின்றார், அவரை நீங்கள் ஆதரிக்கலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.